இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. அதையும் மீறி புண்படுத்தியிருந்தால் என்னை மன்னிக்கவும். சீட்டு அப்படியே மனசுக்குள்ளே ஒப்பிச்சு பார்த்துட்டோம்னா வந்து உடனே அடிப்பாங்க. சட்டையை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டாரு. நான் பயந்து அலறிட்டேன். பள்ளிக்கூடத்தை சேர்ந்துக்கிறதுக்குலாம் காசு கிடைக்குதுன்னா நல்லா இருக்கு இந்த மேட்ரு. நிறைய வன்முறைகளை தான் என்னால அங்க பார்க்க முடிஞ்சது. அந்த பையனை ஷேம் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா என்னை கூட்டிட்டு வந்து நடு கிரவுண்ட்ல நிக்க வச்சு கேர்ள்ஸ் எல்லாரும் பாக்குற மாதிரி நடு கிரவுண்ட்ல நிக்க வச்சு அடிப்பாங்க சார். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட், ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு மிக பரபரப்பாகக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஸ்கூல்ல இருந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் செகண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பல விளம்பரங்களை ஒரு பக்கம் பார்க்க முடிகிறது. உண்மை. இது மாதிரி அதிகமான மார்க் எடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் நம்முடைய பிள்ளையை எப்படியாவது சேர்த்துறணும், ரெக்கமெண்டேஷனுக்கு வந்தாவது கெஞ்சியாவது அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள கொண்டு போய் நம்முடைய குழந்தைகளை சேர்த்து அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துக்கிட்ட பிள்ளைய சேர்த்துட்டோம்னா எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இங்க இருக்கு. அவன் சொன்னானா இல்ல இவனே சொல்றானா? ஒரே பள்ளிக்கூடத்துல ஸ்டேட் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் செகண்ட், ஸ்டேட் தேர்ட். இந்த அதிசயம், இந்த மாயாஜாலம் எப்படி நடக்கிறது? ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாவே இந்த ஆபரேஷன் நாங்க பிளான் பண்ணிட்டு தான் சார் இருந்தோம். தமிழகத்திலேயே நாமக்கல் மாவட்டத்தில் அளிக்கப்படக்கூடிய பயிற்சி முற்றிலும் புதிதானது. வில்லிங் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று உண்டு. எந்த மாணவன் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த பாடத்தை எடுத்து 3 மணி நேரம் தேர்வை எழுதலாம். ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா. பேரண்ட்ஸும் நம்பி தான் நாங்க ஹாஸ்டல்ல விடுறோம், நீங்க தான் எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் விடுறாங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா தான் நாங்களும் நடந்துக்கிறோம். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அப்ப இந்த நம்பிக்கையோடும் உறுதியோடும் சேர்க்கிறீங்க, நீங்களும் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்றீங்க. அப்போ எப்படி அந்த ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்றீங்க? உங்களிடம் இருக்கும் மேஜிக் என்ன? மாற்றம்டா மாற்றம்டா, செத்தம்டா செத்தம்டா. குழந்தைகளுக்கும் அந்த வயதுக்குரிய இயல்பான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்பது இருக்கும். குழந்தைகளை இந்த டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து வெளிப்படுத்தி எப்படி ஒருமுகப்படுத்துகிறீர்கள்? ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து ஆகினை தவம் செய்ய சொல்லி அவங்க மைண்ட ஃபுல்லா ஒருமுகப்படுத்திடுவோம். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இப்படிப்பட்ட பள்ளிகள் மீது நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? பாய்ஸ், நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. விஷுவல் கம்யூனிகேஷன் நான் படிக்கணும் அப்படின்னு நான் ஜாயின் பண்றேன். ஏன் இந்த கோர்ஸ் எடுத்தேன்னு எழுது அப்படின்னு 1/2 மணி நேரம் ஆயும் கூட ஒரு வரி கூட எழுத முடியல. ஏன்னா இது வரைக்கும் எந்த கேள்விக்குமே புத்தகத்துல கேட்காத கேள்விக்கு பதில் சொல்லி தரல. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒரு கேட்டகரியா எடுத்துக்குவாங்க, படிக்காத ஸ்டூடெண்ட் ஒரு கேட்டகரியா எடுத்துப்பாங்க. அடிக்கிறதுக்குனே தனியா ஒரு ரூம் இருக்கும். 80% மார்க் வாங்கினாலும் அந்த ரூம்குள்ள போகணும், ஏன்னா அடுத்த வாட்டி நீ 80 வாங்கணும். 75 மார்க் வாங்கியிருக்கான் கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிரின்சிபல் கூப்பிட்டு கேட்கிறாரு, 75 தான் நீ வாங்க முடியுமா உன்னால அப்படின்னு. உன்னோட சட்டையை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டாரு. நான் பயந்து அலறிட்டேன். அப்படி வாங்கியா போவோம், நினைக்க நினைக்க நெஞ்செல்லாம் வெடிச்சிரு போல இருக்கியா. +2 முடிச்சு இப்ப 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் முன்னாடி இருந்த பிரமிளாவுக்கும் இப்பவும் ரொம்ப வித்தியாசம். 12ஆம் வகுப்புல வாங்கின மார்க் 1086. 2 வருஷம் நான் படிச்சேன். புத்தகத்தை தாண்டி எனக்கு ஒரு வரி கூட தெரியாது. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? 11th குவார்டர்லிக்குள்ளேயே 12th போர்ஷன் முடிச்சிருவாங்க. 11th புக். இது இந்த பார்வையா இருக்கு. 480 மார்க்கு மேலே உள்ளவங்க தான் அதிகமாக சேர்க்கிறார்கள். 271 அதை நான் வேணா அடிச்சு சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, செய்தி பேப்பர்ல வந்து செய்தி பள்ளியில 480 மார்க் கட் ஆப் என்று சொல்லி 1000 மாணவர்களை சேர்த்துட்டு மித்தெல்லாம் திரும்பி வந்திருக்காங்க. சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? ஆன்சர் கீன்னு சொன்னாங்க சார். ஆன்சர் கீல இருக்க ஒரு ஒன் வேர்டு டெஃபினிஷன் 2 மார்க்ஸ்னா அந்த டெஃபினிஷன் கரெக்ட்டா ஆஃப் இஸ் விடாம அங்க இருக்கணும், இல்லாட்டி மார்க் தர மாட்டாங்க சார். வாஸ் மாத்தி போட்டா கூட இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க் தப்ப போட்டுருவாங்க. இல்ல பிராக்டிகலா படிச்சுட்டு அங்க போகும்போது எங்களுக்கு மகப் தர வேற எதுவும் எங்களுக்கு ஆப்ஷன் இல்லாத மாதிரி போயிடுச்சு சார். எங்களுக்கு சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா சார். அவங்க சொன்னாங்க 91 மார்க் எடுத்திருந்தாலும் நாங்கள் ஸ்கூல் அட்மிஷன் கொடுக்குறோம். நான் 964 நான் 10th எடுத்த மார்க். 964 எடுத்தும் எனக்கு சீட் ஃபர்ஸ்ட் கிடைக்கல சார். ஸ்கூலுக்குள்ள வந்தாலே ஒரு டெரர் தான். எல்லாரும் வந்து பயந்து ஓடுவாங்க சார் பார்த்தாலே, வஜ்ரவேல் சார் பார்த்தாலே. அச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. கேட்குறோம் சார், 964 மார்க் எடுத்திருக்காங்க, அதனால சீட் கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு. நாங்கள் 1000க்கு மேலே இருக்கிறவங்கள தான் நாங்கள் பார்க்குறோம். அட்மிஷன் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம், நீங்கள் 3 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. மெட்ரிக் காலத்தில் குறிப்பிட்ட மதிப்பெண்கள் வைத்தது உண்மை, காலத்தில் அப்படி இல்லை. புரியல எனக்கு. முன்னால மோசமா இருந்தீங்க, இப்ப சரியாயிட்டீங்கன்னு சொல்றீங்க. அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் நிறைய பேர் வரும்போது அவர்களுக்கு முதலிடம் கொடுக்கிறோம். இப்ப தமிழ்நாடு அப்படி ஆக்கிட்டா என்ன ஆகும்? அப்போ 450 மார்க்குக்கு மேல எடுத்தவனுக்கு தான் சீட்டு கொடுப்பீங்கன்னா மத்தவங்க என்ன ஆகும்? உங்களுக்கு புரியுது சார், ஆனா அந்த போனுக்குள்ள இருக்க நாய்க்கு தான் புரிய மாட்டேங்குது. நீங்க ஒரு ஆசிரியர் தானே? ஆமாம். ஈவன் டுடே யூ கிளைம் யூ ஆர் a teacher. 450 மார்க் எடுத்தவனுக்கு மட்டும் தான் நான் சீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா எப்படி அது சரியா இருக்க முடியும்? அது என்னமோ தெரியலையா,
அவன் முகத்தை பார்த்துடனே நல்ல அப்புன்னு அப்புறம் போற தோணும். வில்லிங் டெஸ்ட்னு சொன்னாங்க. வில்லிங் டெஸ்ட்ங்கிறது வில்லிங் யாரும் வில்லிங் பண்ணி வரது இல்ல, கம்பல் பண்ணி வர சொல்றாங்க டீச்சர்ஸ்லாம். மீன்ஸ் டீச்சர்ஸ் இல்லாட்டி டேரக்டர்ஸ் வந்து நீ இவ்வளவு கம்மியா மார்க் வாங்க வில்லிங் டெஸ்ட் எழுதி ஆகணும்னு சொல்லிட்டு எழுத சொல்லுவாங்க சார். வில்லிங் டெஸ்ட் ஏய் போட்டு கொடுத்துருவியா குழந்தையில இருந்து சர்வீஸ் நான் வந்து ஒரு வருஷம் தான் 12th படிக்கிறேன். அந்த ஸ்டாஃப் வந்து 5 வருஷம் வந்து 12th கண்டினியூஸா நடத்திருப்பாங்க. உள்ள என்ட்ரானோனே ஃபர்ஸ்ட் இயர் வேணா இவங்க சொல்றது உண்மையா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வெளியிடுற மாதிரி வெளியிடுறீங்க. படிச்சாதான் குழந்தைகள் மார்க் எடுக்க முடியும் ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி ஹோல் தமிழ்நாடே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்து என்ன பண்றாங்கன்னா சாதாரணமா நடந்து கொண்ட ஸ்கூல்ல கூட இதே முறையை பின்பற்றாங்க. நான் சொல்றேன் இந்த பிள்ளைகள் மட்டும்தான் 200 எடுத்து மெடிக்கல் போகுதா அல்லது இன்ஜினியரிங் கிடையவே கிடையாது. சாதாரண வசதி கூட இல்லாம வேலை பார்த்துட்டு வந்து மீதி நேரத்துல படிச்சு 200 வாங்கின பிள்ளைகள் இருக்காங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? மேக்ஸ் டீச்சர் பாடம் நடத்திட்டே இருக்கும்போது ஆன்சர் வரல. அவர் சொல்றாரு இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் வரணுமே பா, வருஷனும் தெரியுது, அதுக்கான ஆன்சரும் தெரியுது, அந்த ஸ்டெப் நடுவில் எங்க மிஸ்டேக் பண்ணிட்டார், அவளால் அதை கண்டுபிடிக்கவே முடியல. வரல ஏன்னா அவர் வந்து அப்படியே மக்கப், அவரே மக்கப் தான், அதுதான் உண்மை. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. இவங்க எதுக்கு விளம்பரப்படுறாங்க? ஒரு பக்கத்துல எப்படி பேரண்ட்ஸோட அறியாமை பயன்படுத்தி இவங்க பிள்ளைகளை சேர்க்கறாங்க. வந்து எல்லா 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குற ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்குற பிள்ளைகள் எல்லாம் கொண்டு பள்ளிக்கூடத்துல சேர்த்து அப்புறம் நாங்க 12th எல்லாத்துக்கும் 200 போடுறதுல என்ன பெருமை இருக்கு? சார் நான் ஒரு கார்பரேஷன் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். 2 years பேக் என்னோட ஸ்டூடெண்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஜாஸ்மின். அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 7.5 lakhs கொடுத்து வீடு கொடுக்குறோம், எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறோம், வந்து படிங்கன்னு சொன்னாங்க. அது உண்மை. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணு? 7 லட்ச ரூபா கொடுத்து சேர்த்திருக்காங்க பள்ளிக்கூடத்துல சேர்றது காசு கொடுக்குறது ஓகே, பள்ளிக்கூடத்துல சேர்ந்துக்கிறதுக்குலாம் காசு கிடைக்குதுன்னா நல்லா இருக்கு இந்த மேட்ரு. மாட்டினாடா மானஸ்த. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.